உத்தமின்னு ஒரு படம், எடிட்டர் வெள்ளசாமி சார் படம். அதில் அம்மா தான், சுஜாதா அம்மா தான் வந்து ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, டப்பிங் ஏஜென்ட், நல்லை சாரதி அந்த படத்துக்கு டப்பிங் ஏஜென்ட். இந்த சுஜாதா மாதிரி நான் அப்படியே பேசணுன்னே அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். கேள்விப்பட்டிருப்பார் இல்லையா, இந்த யார் சுஜாதா அம்மாவுக்கு டப்பிங் வாய்ஸ் போடணும் அப்படின்னோடனே எங்கள் வீட்டுக்கு, அப்போ நாங்கள் டி நகரில் மகாலட்சுமி ஸ்ட்ரீட்டில் இருந்தோம், சிவா விஷ்ணு கோயிலுக்கு எதிர்க்க. வந்துட்டோடனே நல்லை சாரதி அப்பாவை வந்து எனக்கு பழக்கம் தான், ஏன்னா நிறைய டப்பிங்லலாம் பார்த்துருக்கேன். வந்துட்ட உடனே வந்து அம்மா வந்து டப்பிங் இருக்குதும்மான்னாரு. என்ன படம்னா டப்பிங், எந்த லாங்குவேஜ்னு கேட்டேன். இல்லைம்மா ஸ்ட்ரெயிட் படம்மா. சரிண்ணே, யாருக்கு பேசணும்ப்பா அப்படின்னு. சுஜாதா அம்மாவுக்கு. சுஜாதா அம்மாவுக்கா? சுஜாதா அம்மாவுக்குலாம் அவங்க ஓன் வாய்ஸ் தான், என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? இல்லைம்மா அவங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காங்கம்மா, அதனால் இப்போ படம் வந்து டைரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறாரு, அதனால் ரொம்ப கஷ்டம், அதனால் நீ கொஞ்சம் வந்து பேசிடுமா அப்படின்னா. அப்புறம் பேமெண்ட்டு அது இதெல்லாம் பேசி, அப்புறம் எங்கள் அம்மா கிட்டே பேசி முடித்து அதெல்லாம் போயிட்டாங்க. சரி, நான் நாளைக்கு நீங்கள் எதுக்கு ஒன்று இங்கே நாளைக்கு வாங்க, நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் அடுத்த நாள் வந்து எனக்கு ஷூட் இருக்குது கவுண்டமணி சாரோட, அதனால் அடுத்த நாள் எனக்கு முடியாதுங்க, நீங்கள் நாளைக்கு எதுக்கும் வாங்க, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். எனக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த சுஜாதா அம்மாவுக்கு பேசணுன்னு உடனே எனக்கு ஒரு மாதிரி நெருடல் இருந்தது. அது சக்தி சார் படம் ஃபுல்லாகவும் முடியவும் இல்லை, ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் முடிஞ்சுது, ஃபஸ்ட்டு ஷெட்யூல் மட்டும்தான் முடிஞ்சுது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அம்மா ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்தது, நான் உடனே ஃபோன் அடித்தேன், லேண்ட்லைன்லேருந்து அவங்க லேண்ட்லைனுக்கு அடித்தேன். அப்போ அடித்த உடனே அங்கிள் தான் எடுத்தார், ஜெயக்கர் அங்கிள் தான் எடுத்தார். அங்கிள் நான் ஸ்ரீலேகா பேசுகிறேன். என்னடாம்மா சொல்லிடாமா அப்படின்னாரு. இல்லை ஆண்டி இல்லையா அப்படின்னு. இல்லைடா அவள் வந்து பாத் எடுத்துக்கிட்டு இருக்கா, என்ன சொல்லு அப்படின்னாரு. இல்லை அங்கிள் ஒரு சின்ன விஷயம், அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் சொல்லிட்டுன்னு. சொல்லுமா சொல்லு. இல்லை இந்த மாதிரி வந்தாங்க, உத்தமின்னு ஒரு படம், அதில் வந்து நீ பேசவே பேசாத, அவங்க மேலே நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன். ஏன்னா சுஜி வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கா, அந்த அளவுக்கு வந்து சொந்த காஸ்டியூம்ஸ் முதல் கொண்டு போய் போட்டு நடிச்சிருக்கா, அதனால் வந்து நீ பண்ணாதம்மா, எனக்கு இவ்வளோ பேமெண்ட் வேறு பேலன்ஸ் வர வேண்டியது இருக்குது, நீ பண்ணாத அப்படின்ட்டாங்க. ஐயோ நல்லதாக போச்சு அங்கிள் நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து லொக்கேஷனுக்கு சாரதி வந்தார். சார் ஏன்பா உங்களுக்கே நியாயமாக இருக்கா, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏம்மா என்னம்மாண்ணர், அவங்க இங்கே தான் இருக்காங்க, டி நகரில் தான் இருக்கிறாங்க, நீங்கள் அமெரிக்காவுக்கு போய்கிட்டீங்க, எப்படி பச்சை போய் சொன்னீங்க, தப்பு இல்லையாப்பா? அதுவும் இல்லாமல் நானும் அம்மா வேறு நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்க வேண்டாமா? நீங்கள் துட்டு என்ன கேட்டாலும் கொடுக்குறீங்கன்றதுக்காக நான் ஒர்க் பண்ண முடியுமா? தப்பு இல்லையா அப்படின்னு. ஐயோ உன்னை யாருமா அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னார்? நீ ஃபோன் பண்ண சொன்னால் நீங்கள் கேட்குறீங்க, நாளைக்கு நான் அவங்கள பார்க்கணும். இந்த மாதிரி தப்பு வேலையெல்லாம் எப்போவுமே பண்ணாதீங்கப்பா, இருக்கிறது என்னமோ ஓப்பனாக சொல்லுங்கள், வர்றதும் வராததும் எங்கள் இஷ்டத்தை பொறுத்தது அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ நீங்கள் அவங்களுக்கு வேறு ஃபோன் பண்ணிவிட்டோ, என்ன நடக்க போதோ தெரியலேன்னு பெண்ணாத்திக்கிட்டே போயிட்டார். சார்